வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். ஒரு புளிய மரத்தின் கதை. அத்தியாயம் 3. எங்கள் குடும்பம் எனது தந்தையின் பூர்வீக கிராமத்தை விட்டு குடிபெயர்ந்து எனது தாயாரின் பிறப்பிடமாகிய இவ்வூருக்கு சட்டியும் பெட்டியுமாக வந்து சேர்ந்தபோது எனக்கு இன்னும் நன்றாகவே ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் புளியமர ஜங்ஷனில் தான் வந்து இறங்கினோம். அன்று அந்த இடம் இந்த நகரத்தின் இதயமாகவும் கடைத்தெருவின் திலகமாகவும் அல்லவா திகழ்ந்து கொண்டிருந்தது. கண் துயிலாத இடம். இரவும் பகலும் ஜே ஜே என்று இருக்கும். வீதியில் சதா சமயமும் மனித வெள்ளம் பெருக்கெடுத்தோடும். ஏக காலத்தில் லட்சக்கணக்கான தேன்கூடுகளை கலைத்தாற்போல் வாயுமண்டலத்தில் ஒரு ஹூங்கார ஓசை தங்கி நின்று இதய துடிப்பை முடுக்கும். இந்த இடத்தில் சிறு குழந்தை பெரியோர் கைகளை இறுகப் பற்றுவது இயற்கை. பெரியோர்களுக்கும் இதில் ஒரு ஆஸ்வாசம் பிறக்கும். கடை முகப்புகளிலும் கூரைகளிலும் முன்னும் பின்னுமாக குறுக்கும் மறுக்குமாக காட்சி தரும் ஒளிவரிசை மின்னலை அறுத்து அந்தரத்தில் விசிறி எறிந்தாற்போல் இருக்கும். ஒரு குக்கிராமத்தை விட்டு சடுகுடு மோட்டார் வந்தால் ஊரே திரளுகிற இடத்தை விட்டு இந்த டவுனுக்கு வந்துவிட்டோமா என்று எண்ணியதும் என் கண்கள் நிறைந்தன. பின்னால் அதே இடத்தை குத்திரிட்டு குடிக்கொண்டிருக்கும் மயானமாக பார்க்கப் போகிறேன் என்பது அப்போது எனக்கு தெரியாது. புளிய மரத்தை பற்றிய பழைய கதைகளை எல்லாம் தாமோதர ஆசான் சொல்லிக் கொண்டு வந்தபோது புளியமர ஜங்ஷனை நான் முதலில் கண்டு திகைத்த காட்சி என் மனதில் ஊடாடிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு காலத்தில் புலிக்குளமாக சீண்டுவாரற்று கிடந்த பிரதேசம் நாள்பட எப்படி புளியமர ஜங்ஷனாக உருமாறி பேரும் பெருமையும் பெற்றது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என் மனதில் அரும்பிற்று. ஆசான் வாழ்ந்த காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சிதானே அது. எனவே அவர் மூலமாகவே அக்கதையை பூராவும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். ஆனால் நாம் ஆசானிடத்தில் எதிர்பார்க்கும் விஷயத்தை வரவழைப்பது பகீரத பிரயத்தனம்தான். சித்தம்போக்கு சிவம்போக்கு அவருடையது. காட்டாறு மாதிரி அனைத்த கைக்கு அகப்படாதவர் அவர். அதோடு ஒரு புதிய சங்கடமும் முளைத்தது. புளியமர விஷயமாகவே ஆசானுக்கு ஒரு சலிப்பும் அசிரத்தையும் பிறந்துவிட்டிருப்பதையும் என்னால் உணர முடிந்தது. இதுவும் அவருடைய விசேஷமான குணாம்சங்களில் ஒன்று என எண்ணிக்கொண்டேன். அவர் மிகவும் ஆசையாக பேசிக்கொண்டு வருகிற விஷயமே திடீரென்று அவருக்கு புளித்து போய்விடுகிறது. அப்படியே அந்த விஷயத்தை உதறிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு தாவி விடுகிறார். இந்த மனச்சேஷ்டைக்கு என்ன காரணம் என்பதும் எனக்கு மட்டுப்படவில்லை. ஒரு சமயம் புளியமர விஷயமாக நான் காட்டிய விசேஷ அக்கறை ஒன்றே ஆசானுக்கு அந்த விஷயத்தில் சலிப்பு தட்ட காரணமாக அமைந்திருக்குமோ? யாருக்கு தெரியும்? மனிதர்களிடம் எத்தனையோ விசித்திரமான குணங்கள், விசித்திரமான இயல்புகளின் சம்மேளனமாக அவதரித்தவர் ஆசான். அதோடு எனக்கு வெளியூர் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாலும் ஆசானுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு தற்காலிகமாக அருந்து போயிற்று. வெளியூர் வேலைக்கு சென்ற நான் இன்று நினைத்தாலும் மனம் கூசுகிற ஒரு காதல் விவகாரத்தில் சிக்கி, காதலா அது, சந்தி சிரிக்க முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு வேலை இழந்தவனாய் வீடு வந்து சேர்ந்தேன். அந்த நாட்களில் நான் வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்தேன். தலையை எந்த பக்கம் நீட்டினாலும் எக்கால சிரிப்புத்தான் எதிர்பட்டது. தோள் துண்டை தலையில் போட்டுக்கொண்டு சந்து பொந்துகளில் திரிகிறவர்கள் கூட என்னை பார்த்து சிரித்தனர். சிரிக்கட்டும், சிரிப்பது எப்படியும் உடம்புக்கு நல்லதுதானே என்று சும்மா இருந்து விட்டேன். எதையோ சொல்ல வந்தவன் வேற எதையோ அளந்து கொண்டிருக்கிறேன். சொந்த விஷயம் பேசுவது என்றால் வெள்ளம்தான் எல்லோருக்கும். அந்த நாட்களில் இரவு 7-7:30 மட்டும் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடப்பேன். எனது பழைய நண்பர்கள் எல்லோரும் விடல் தேங்காய் மாதிரி ஊர் ஊராக சிதறி போய்விட்டனர். 8 திசைகளில் இருந்தும் பிழைப்பின் கொடிய கரங்கள் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து அமுக்கிக் கொண்டு விட்டன. எவ்வளவு நேரம்தான் வீட்டுக்குள்ள அடைப்பட்டு கிடக்க முடியும்? முகம் மறைய இருட்டியதும் ஒரு மஃப்ளரை கழுத்தில் சுற்றியபடி காற்று முகத்தை ஜில்லிட்டு இதம் தர மேற்கே பார்த்து நடப்பேன். ஆச்சாரிப்பள்ளம் ரோட்டில் 1 மைல் 1 பர்லாங்கு நடந்தால் சோசப்பின் லாண்டரி வந்துவிடும். அங்கு சென்று உட்காருவேன்.
தாமோதர ஆசானை நாங்கள் கடைசியாக சந்தித்த நாட்களவை. அந்நாட்களில் நாங்கள் அவரிடம் கேட்ட கதைகள் மிக மிக அற்புதமானவை. கதை சொல்லும் ஆற்றல் கொழுந்துவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்போது எண்ணி பார்க்கிற போது பல கதைகள் என்னுடைய அரணை புத்தியில் தங்காமல் போய்விட்டதை உணர்கிறேன். பின்னால் பிழைப்பு எனும் கொடிய பேய் மூளைக்குள் அள்ளி திணித்த குப்பையும் செத்தையும் ஆசானுடைய கதை பொக்கிஷத்துக்கு இம்மியும் இடம் வைக்காமல் அடித்துவிட்டது போல் இருக்கிறது. ஆசான் சொன்ன பல கதைகள் எனக்கு மறந்து போய்விட்டாலும் கூட அவர் கடைசியாக சொன்ன கதை மட்டும் இன்றும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது. அந்த கதையை பற்றி அவ்வளவு உயர்வாக சொல்வதற்கு இல்லை என்றாலும் அக்கதை புலிக்குளம் புளியமர ஜங்ஷனாக உருமாறிய வரலாற்றை தொட்டு காட்டுவதால் என் நினைவில் தங்கி நிற்கிறது என்று எண்ணுகிறேன். எனக்கு நன்றாகவே ஞாபகம் இருக்கிறது. அன்று லாண்டரி வாசலில் போட்டிருந்த பெஞ்சில் காலை தூக்கி வைத்து சம்மணங்கூட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஆசான். அன்று அவர் முகம் சற்று சீரியஸாக இருந்தது. அவருடைய கைத்தடி கடை முன்னால் இறைந்து கிடந்த கரித்துண்டுகளை அங்குமிங்கும் தள்ளிக் கொண்டிருந்தது. கடை நிலைப்படியை ஒட்டி உள்ளங்கை அகலம் ஒரு முக்காலி. அதில் வினயத்துடன் உட்கார்ந்து கொண்டிருந்தால் விபத்தில்லை. அதில் நான் ஒட்டி கொண்டிருந்தேன். நீள மேஜையில் துணிமணிகளுக்கு பெட்டி போட்டுக் கொண்டிருந்தான் சோசப்பு. அழகான கருப்பு முகம், அழகான வெண்பற்கள், நீல உதடு, நலுங்கல் இல்லாத சட்டை. சட்டையில் தூசு துரும்பு படிந்துவிட்டாலும் பொறுக்காது சோசப்புக்கு. முகத்தை திருப்பி திருப்பி தோள்பட்டையில் படியும் தூசியை தட்டிவிட்டுக் கொள்வதில் பாதி பொழுது கழிந்துவிடும். அந்த காலத்தில் சோசப்பு தீவிர சோஷலிஸ்டாக இருந்தான். அவன் கடையில் அவன் தலைக்கு மேல் அச்சுத் பட்டவர்த்தனின் படம் தொங்கும். சோசப்பு எதையெதையோ பேசிக் கொண்டிருந்தான். வெள்ளைக்கார ஆட்சிக்கு 12 மணி நேரம் வாய்தா கொடுத்து கப்பல் ஏற்றுவதற்கான அவனுடைய புரட்சி திட்டத்தை விளக்கிக் கொண்டிருந்தான். வெள்ளைக்காரர்கள்தான் ஆளத் தெரிந்தவர்கள் என்பதும் அவர்கள்தான் ஆள வேண்டும் என்பதும் ஆசானின் திடமான தீர்மானம். ஆசான் முகம் சிவக்க மௌனமாக இருந்தார். தான் பிரசன்னமாயிருக்கும் சபையில் ஒரு சின்ன பயல் பேசுவதும் பேசிக்கொண்டே இருப்பதும் சங்கடமாக இருந்திருக்கும் ஆசானுக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் லாபகமாக பேச்சை பிடுங்கிக் கொண்டு சொந்த ஹோதாவில் ஜெயக்கொடி நாட்ட ஆரம்பித்து விட்டார். ஆசானுடைய பேச்சு அந்த காலத்து ராஜாக்களை பற்றிய கதைகளில் சுற்றி நின்றது. பழைய காலத்து அரசர்களின் பிரதாபங்களை எல்லாம் விந்நியாசமாக அளந்து கொண்டிருந்தார். பூரம் திருநாள் மகாராஜாவை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தபோது அவரது சகலகலா வல்லமையையும் அஞ்சா நெஞ்சம் படைத்த உள்ளத்தையும் அவர் மக்களை தொட்டில் குழந்தைகள் போல் பாலித்த சிறப்பையும் சொல்லிச் சொல்லி உச்சி மேல் வைத்து கூத்தாடினார். சோசப்புக்கு தாங்கவில்லை. அவர் பேசிக்கொண்டு வருகிற போது நடுவில், "இந்தா பாரும் ஆசா, நீரு சொல்லுதேரே, அவங்க வம்சம் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே ஷார்ட் ஹேண்டும் டைப்பும் படிக்க வேண்டி வந்துடும், கும்பிகளுவ" என்று ஒரே போடாய் போட்டான். அவ்வளவுதான். ஆசானுக்கு பற்றி கொண்டு வந்துவிட்டது. "டே சோசப்பு, விஷயம் தெரியாம புலம்புதியே, உனக்கு என்னடா தெரியும் அவங்க வம்சத்தை பத்தி? நேத்து பிறந்த பயனி, எல்லாம் கண்டாலே நாக்கே நீட்டுதியே 4 முழத்துக்கு" என்று கத்தினார் ஆசான். சோசப்பும் பதிலுக்கு இறைந்தான். அத்தனை சுலபமாக அடங்கக்கூடியவரா ஆசான்? "டேய், இந்த ஊரு பிணந்தென்னி காடா கிடந்ததுடா. தினம் 4 பேரை கழுவேத்துற இடம் இது. அன்னைக்கு இந்த ஊரில் என்ன மண்ணாங்கட்டி இருந்ததுன்னு கேட்கற. மனுஷன் ஊருக்குள்ள அடி எடுத்து வைக்க முடியாம புலிக்குளம் நாத்தம் பிடிச்சு நாரிட்டு கிடந்தது. எங்கன பார்த்தாலும் ஆள் உயரம் புல்லும் பூண்டும் வளர்ந்து மண்டி கிடக்கும். பகலில நரி ஊளையிடுற ஊரு இது. ஒத்தையா சத்தையா வந்தவன் கழுத்தை திருக்கி போட்டா ஏன்னு கேக்குதுக்கு நாதி கிடையாது. இன்னா இன்னைக்கு நீ கடை வச்சிருக்கியே, இந்த இடத்துக்கு அன்னைக்கு ஒருத்தன் வந்து போட்டு பாம்பு புடுங்காம போயிட முடியும்னு நினைக்கியா? அந்த மாராச புண்ணியமூர்த்தி பூரந்திருநாள் ராசா மூச்சு இந்த வெளியில பட்டது. ஒரு நொடியில இந்த சுடுகாடு இந்திரலோகமா மாறிப்போச்சு" என்று சொடக்கு விட்டு கொண்டு 2 கரங்களை தூக்கி பிரசங்கமாக பொழிந்தார் ஆசான். இந்த சந்தர்ப்பத்தில் நான் மிகவும் சாதுரியமாக சோசப்பின் வாயை அடக்கினேன். புலிக்குளம் சம்பந்தமாக ஏதோ கதை வருகிறதே, அதை கேட்போம் என்பதே என்னுடைய ஆதங்கம். ஆனால் ஆசான் மிகவும் கெத்துடன் எங்கள் இருவர் முகத்தையும் பார்க்காமல் போலிக்கோபம் முகத்தில் வழிய மறுபக்கம் பார்த்து கொண்டிருந்தார்.
ஒரு கப்பு டீயும் ஒரு கட்டு வெற்றிலைப்பாக்கு புகையிலையும் வந்து சேர்ந்ததும் ஆசானுடைய உஷ்ணம் சற்று குறைந்தது. நானும் ஜோசப்பும் தலைக்கு 2 தடவை மீண்டும் கேட்டுக்கொண்ட பின்னர்தான் தொண்டையை கனைத்து இதப்படுத்திக் கொண்டார் ஆசான். பூரம் திருநாள் மகாராஜாவின் காலம் சரித்திரத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற காலம் என்று சொல்லிக்கொண்டுதான் கதையை ஆரம்பித்தார் ஆசான். சமஸ்கிருத ஏடுகளில் அவர் பார்க்காத ஏடு இல்லை. தத்துவம், சாஸ்திரம், ஜோசியம், வைத்தியம், மீமாம்சை எல்லாம் தளபாடம்தான். பிரஜைகளிடத்தில் அபார வாஞ்சை கொண்டவர். பரமசாது. ராஜா பரமசாதுன்னு சொன்னா பரமசாது. குழந்தை மனசு அவருக்கு என்று சொல்லிக்கொண்டு வரும்போதே கடகடவென்று சிரித்தார் ஆசான். உடனே உதட்டை பூட்டி சிரிப்பை அடக்கியபடி தட்டுப்பந்தலை பார்த்து கொண்டிருக்கும் போதே மீண்டும் அவருக்கு சிரிப்பு பொத்துக்கொண்டு பீரிட்டது. மீண்டும் உடல் குலுக்கச் சிரித்தார். என்ன சிரிப்பாணி அப்படியே நொரை போட்டு பொங்குது அடக்க முடியாம? நினைச்சுலாம் சிரிக்காரு என்றான் ஜோசப்பு. அந்த காலத்துல அவரை பத்தி இன்னொரு கதை சொல்லுது உண்டும். நெசமோ பொய்யோ எனக்கு தெரியாது என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் சிரித்தார் ஆசான். அந்த கதை தெரிஞ்சா நாங்களும் சேர்ந்து சிரிப்போமே என்று சொன்னேன் நான். வெள்ளை மனசு ராஜாவுக்கு என்று யார் சொன்னாலும் கூடவே அவர்கள் இந்த கதையையும் சொல்வார்கள் என்று ஆசான் சொன்னார். ஒரு நாள் பூரம் திருநாள் மகாராஜா ஒரு கால்பந்தாட்டம் போட்டியை பார்க்கச் சென்றாராம். சமஸ்தானத்தில் அப்போதுதான் கால்பந்து விளையாட்டு புகுந்திருந்தது. போட்டி ஆரம்பமாகி 10 நிமிஷம் கூட ஆகியிருக்கவில்லை. மகாராஜா கண்களில் இருந்து கண்ணீர் பொல பொலவென்று வழிந்தோட ஆரம்பித்து விட்டது. பக்கத்தில் சூழ்ந்து நின்ற உத்தியோகஸ்தர்களும் சிப்பந்திகளும் என்ன அபச்சாரமோ என்று அலக்கழிந்து போனார்கள். ஒருவருக்காவது பக்கத்தில் சென்று விசாரிக்கவும் தைரியமில்லை. கடைசியில் மகாராஜாவின் அந்தரங்க காரியதரிசி ஸ்தாணுநாத ஐயர் மன்னர் அருகே சென்று கை கட்டி நின்றாராம். ஸ்தாணு, நமது ராஜ்யத்தில் இவ்வளவு க்ஷாமம் வந்து விட்டதா? என்ன இது? கேவலம் ஒரு பந்துக்கு 10-12 பெரியவர்கள் அடித்துக் கொள்கிறார்களே. ஆளுக்கு ஒரு பந்தை கொடுத்து போகச் சொல்லக்கூடாது என்று கேட்டுக்கொண்டே மேலும் கண்ணீர் வடித்தாராம் ராஜா. போட்டி தொடர்ந்து நடைபெற்றதா, மகாராஜா சமாதானம் அடைந்தாரா என்கிற விவரம் ஆசான் சொல்லவில்லை. அன்று விளையாடியவர்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பந்து கிடைத்திருக்க கூடும் என்று நான் எண்ணிக்கொண்டேன். ஆசான் ஆரம்பித்த கதையை தொடர்ந்து சொன்னார். அந்த காலத்தில் வருடம் 2 முறை ராஜா கன்னியாகுமரி வந்து சமுத்திர ஸ்நானம் செய்வது வழக்கம். ராஜ விசுவாசம் மக்களை பெரிதும் ஆட்கொண்டிருந்த காலம் அது. அரசன் தெய்வ அவதாரமா அல்லது தெய்வம் அரசனின் அவதாரமா என்பதில் கூட உறுதியான தீர்மானம் இல்லாத காலம். திருவுளம் விஜயம் செய்கிறார் என்றால் எல்லார் வாயிலும் அதுதான் பேச்சு, வேறு பேச்சு இல்லை. ஒரு முறை அவர் வந்து போவதற்கான ஏற்பாடுகள் 6 மாதம் நடைபெறும். மன்னர் வந்து போனதும் மறுமுறை விஜயத்திற்கான ஏற்பாடுகள் துவங்கிவிடும். இந்த நிலைமையை எல்லா வருஷம் பூராவும் மகாராஜாவின் திக்விஜயத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று வெகு அழகாக தமக்கே உரிய பாணியில் குறிப்பிட்டார் ஆசான். வீதி எல்லாம் செப்பனிடுவார்கள். அரசர் தண்ணீரில் மூழ்கித்தான் குளிப்பார். ஆக அவர் தங்கும் இடங்களில் புது குளமே தோண்டி விடுவார்கள். எல்லா குளங்களுக்கும் புது தண்ணீர் பாய்ச்சுவார்கள். மகாராஜா வருகை தரும் தினத்தில் பள்ளிக்கூடத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் தின்பண்டமும், ஏழை குழந்தைகளுக்கு புத்தாடையும் வழங்கப்படும். 6 குதிரைகள் பூட்டிய தங்க ரதத்தில் மகாராஜா வருவது கண்கொள்ளா காட்சியாகும். அரசர் வர அவர் பின்னால் திவான்ஜியும் வருவார். ஆனால் திவானுக்கு 4 குதிரை பூட்டிய ரதம்தான். ரதமும் வெள்ளி ரதம். கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லோரும் மகாராஜாவைத்தான் பார்ப்பார்கள். திவான் கூடியிருக்கும் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து கொள்ளலாம். மகாராஜா கைகளை குவித்து கொண்டு மிகவும் பவ்யமாக இருபக்கமும் பார்த்து தலையை ஆட்டியபடி செல்வார். கடைசி வரையிலும் குவிந்த கை குவிந்தபடியும் ஆடும் தலை ஆடிக்கொண்டும் தான் இருக்கும். ராஜா போன பின்னர் கூட்டத்தில் இருந்த பலரும் என்னைத்தான் ராஜா பார்த்தார், இல்ல என்னைத்தான் பார்த்தார் என்று சண்டை போட்டுக் கொள்வார்களாம். அன்று நகரத்துக்கு கிழக்கு முகமாய் கீழவூர் மட்டும்தான் இருந்தது. மெயின் ரஸ்தா கூட புலிக்குளத்திலிருந்து 2-2.5 மைல்கள் சுற்றி
கிழக்கோரமாக சென்று கொண்டிருந்ததாம். ஆடி மாதம் 2-3 நாட்களாகவே மேல்காற்று புறப்பட்டிருந்தது. மேல்காற்று சற்று ரோஷமாகத்தான் வீசும். புழுதியை ஆள் உயரத்துக்கு எழுப்பி ஒரு சுழற்று சுழற்றி விசிறும். தரையில் கிடக்கும் குப்பையும் குளமும் மேலே கிளம்பி அரண்மனை தூண்களின் வடிவமாய் அந்தரத்தில் சில வினாடிகள் நின்று உருத்தெரியாமல் சிதறிப்போகும். மேல்காற்று தன் சுயரூபத்தை அன்றுதான் முழுமூச்சோடு காட்ட ஆரம்பித்திருந்தது. பூரம் திருநாள் மகாராஜா அதற்கு முந்தின நாள் இரவு வடச்சேரி பெரிய அரண்மனையில் வந்து தங்கியிருந்தார். மாலை 4 மணிக்கு அதிர்வேட்டு கிளம்பியது. வடச்சேரியில் இருந்து ஈத்தாமொழி விலக்கு வரை ஜனப்பிரளயம். குழந்தைகள், இளைஞர்கள், கிழவிகள், கிழவர்கள், தெருவெல்லாம் பட்டும் பொன்னும் இறைத்தாற்போல் இருந்தது. இத்தனை பெண்களும், ஆடைகளில் இவ்வளவு தினுசுகளும், இவ்வளவு தங்க நகைகளும் இந்த ஊருக்குள் இருக்கிறது என்று வேறு எந்த சந்தர்ப்பத்தில் யார் புள்ளி விபரம் கொடுத்திருந்தாலும் ஒரு நபரை கூட நம்ப வைக்க முடியாது. அப்போதும் வெளியூர்களில் இருந்து கூட்டம் சாரி சாரியாக வந்து கொண்டுதான் இருந்தது. எத்தனை எத்தனை முகங்கள், எத்தனை எத்தனை அலங்காரங்கள், எத்தனை சிரிப்பு, எத்தனை ஜாலம், எத்தனை சாகசம்! வீதியோரங்களில் நின்று பார்த்து கொண்டிருக்கும் கண்களில்தான் என்ன ஆவல்! விழிகள் பெயர்ந்து கீழே உதிர்ந்துவிடும் போல் இருந்தது. ஊர்வலம் மீனாட்சிபுரத்தை அணுகிக் கொண்டிருந்தது. அவரவர் சுவாசம் அவரவருக்கே கேட்கும் அமைதி. மகாராஜா வடிவம்மன் கோவில் முன்னால் வந்துவிட்டார். கோயில் மணி அடித்தது. ரதத்தில் எழுந்து நின்ற அரசரின் கரங்கள் குவிந்தபோது கண்ணிமைகளில் பக்தி மயக்கம் தெரிந்தது. சட்டென்று காற்று அசுர வேகத்தோடு பீத்துக்கொண்டு கிளம்பியது. அதோடு காற்றில் ஏதோ துர்நாற்றம் கலந்து வருவது போலவும் இருந்தது. முதலில் எல்லோராலும் இதை சந்தேகமாகத்தான் உணர முடிந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்து முகஞ்சொலித்தனர். காற்று மேலும் உக்கிரமாக அடிக்கவே பெண்களுடைய சேலை முந்தானைகள் அவர்கள் தலைக்கு மேல் பாய்மரம் பிடித்தன. கடைவாசல்களில் தொங்கிய தோரணங்கள் இரைப்பில் மல்லாந்து விழுந்தன. காற்றில் கலந்து வந்த துர்வாசனையை இப்போது யாராலும் அலட்சியப்படுத்த முடியவில்லை. கடலில் உள்ள மீன்கள் எல்லாம் கரையில் ஒதுங்கி அழுகியது போல் இருந்தது. உத்தியோகஸ்தர் பட்டாளம் அதற்கு தெரிந்த வழிகள் அத்தனையையும் கையாண்டு பார்த்தது. ஊதுவத்திகள் சொக்கப்பானைகளாக எரிந்தன. ஹோமம் வளர்த்தி சாம்பிராணி கட்டிகளை வெட்டி போட்டார்கள். இவ்வளவு செய்தும் லட்சக்கணக்கான நாசிகளுக்கு துர்நாற்றம் தவிர எதையும் நுகர முடியவில்லை. ஸ்தானுநாத ஐயர் அவருடைய பித்தளை ரதத்தில் இருந்து கீழே இறங்கி குழுமியிருந்த அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேரையும் வாயில் வந்தபடி திட்டினார். காற்றை யாரால கை காட்டி அமர்த்த முடியும்? கடைசி வரையிலும் நாசுக்காக இருந்துவிட வேண்டும் என்பதற்கு கனப்பிரயத்தனம் செய்தார் மகாராஜா. எதுவும் நிகழ்ந்துவிடவில்லை என்ற பாவத்தில் புன்னகை புரிந்து கொண்டிருக்கவே விரும்பினார். எல்லோரையும் பார்த்து சிரிக்க முயன்றார். ஆனால் சோதனையின் உக்கிரத்தை அவராலும் அதிக நேரம் தாங்கிக் கொண்டிருக்க முடியவில்லை. மேலும் அவருடைய நாசி மென்மையானது. துர்நாற்றத்தை அவ்வளவாக அனுபவித்து அறியாதது. துர்கந்தத்தை நுகரும் நித்திய அனுபவம் வாய்க்கப் பெற்ற சாதாரண மக்களாலேயே இதை பொறுத்து கொள்ள முடியாத போது மன்னர் பிரானால் எவ்வாறு அது முடியும்? சில வினாடிகளில் அவர் முகத்தில் புன்னகை மறைந்து முகமும் கருத்தது. வதனம் அஷ்டகோணலாகிவிட்டது. அந்த திசையில் பரவும் துர்நாற்றம் பூராவும் அவருடைய முகத்திலிருந்து புறப்படுகிறதோ என்று எண்ணும்படியாகவும் அவர் முகம் ஆகிவிட்டது பெரும் துரதிருஷ்டம்தான். இத்தனைக்கும் புறப்படும் போது வழக்கம் போல் 2 பிராமணர்களை எதிரே வரச் செய்து நல்ல சகுனத்தில்தான் அவர் கிளம்பவும் செய்தார். மகாராஜாவின் சகுனத்தில் புறப்பட்ட பிராமணர்களோ சகுனம் வந்ததற்கான தட்சணையும் பெற்று ஊட்டுப்புறையில் கடைசி பந்தியில் அமர்ந்து சுட சுட சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மகாராஜா மட்டும் பாதி வழியில் அவஸ்தைப்பட நேர்ந்து விட்டதை விதியின் விளையாட்டு என்றுதான் கூற வேண்டியிருக்கிறது. ரதத்தை விரட்டு என்று கத்தினார் மகாராஜா. வாயு வேகத்தில் பறந்தன குதிரைகள். இரவு 9 மணிக்கு சுசீந்திரம் அரண்மனையை அடைய வேண்டிய மகாராஜாவும் அவருடைய பரிவாரங்களும் மாலை 5 மணிக்கே அங்கு சென்று சேர்ந்து விட்டனர். அன்று நடுநிசி 12 மணிக்கு தாசில்தார் முத்தம் பெருமாள் சுசீந்திரம் அரண்மனை முன்வாசலில் கண்விழித்து தலையை கையில் ஏந்தியபடி அமர்ந்திருந்தார். அவருடைய எதிர்காலம் மிகவும் இருண்டுவிடும் என்றுதான் எல்லாரும் பேசிக்கொண்டனர். மகாராஜா இரவு உணவை முடித்துக்கொண்டு கண்ணுறங்கச் செல்வதற்கு முன்னாலேயே அவரை சந்தித்து காலை கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவர் மாட்டு வண்டி அமர்த்தி கொண்டு அவசர அவசரமாக அங்கு வந்திருந்தார். ஆனால்
அவர் வந்து சேர்ந்தபோது அவரால் ஸ்தாணுநாத ஐயரைத்தான் பார்க்க முடிந்தது. அவருடைய இரு கரங்களையும் பற்றிக்கொண்டு காப்பாற்ற வேண்டும் என்று கதறினார் தாசில்தார். ஸ்தாணுநாத ஐயர் சொல் அம்பலம் ஏறும் என்பதுதான் பொதுவான நம்பிக்கை. மகாராஜா சற்றே உல்லாச பிரியர். ஸ்தாணுநாத ஐயரின் மனைவி சித்திரத்தில் எழுதி பார்க்க வேண்டிய அழகி என்றுதான் எல்லாரும் சொல்வார்கள். இரவு போஜனத்தை சமத்காரமாக முடித்துக்கொண்டு மன்னர் பெருமான் ஊஞ்சல் பலகையில் அமர்ந்திருந்தார். உத்தரிய பட்டு தோளில் இருந்து நழுவி கையிலும் தொடையிலுமாக நெளிந்து கிடந்தது. ஊஞ்சலில் ஒரு கழித்து அமர்ந்தபடி இடதுகால் கட்டை விரலால் விரல் நோவுமோ தரை நோவுமோ என்ற கணக்கில் பளிங்கு தரையில் கால் பட லேசாக ஆட்டிக்கொண்டிருந்தார். அப்போது ஸ்தாணுநாத ஐயரும் தன்னுடைய உடம்பு அவருடைய உடம்பில் பாதி மறையும்படி முத்தம்பெருமாளும் உள்ளே நுழைந்தனர். மகாராஜா ஏறிட்டு பார்த்ததும் முத்தம்பெருமாள் அவசரமாய் மேல் துண்டை இடுப்பில் இறக்கி வரிந்து கட்டிக்கொண்டு கால் கட்டை விரல், அடிவயிறு, நெற்றி 3 அங்கங்களும் தரையில் பதியும்படி மகாராஜாவின் பாதாரவிந்தங்களில் விழுந்து எழுந்தார். அவர் எழுந்திருந்த போது ராஜாவின் பாதங்களும் முத்தம்பெருமாளின் கன்னங்களும் நனைந்திருந்தன என்று ஏதோ உடனிருந்து பார்த்தது போல் வருணித்தார் ஆசார். தாசில்தார் பேச முயன்றார் என்றாலும் அவரால் பேச முடியவில்லை. வாய் உலர்ந்து போய்விட்டது. வேர்த்த வேர்வையில் ஆடையோடு குளத்தில் மூழ்கிவிட்டு எழுந்து வருவது போல் இருந்தது. முத்தம்பெருமாள் சொல்கிறான், ஏதோ தெரியாத்தனமா என்று ஸ்தாணுநாத ஐயர் ஆரம்பித்த போது மன்னர் பிரான் குறுக்கிட்டு பேசினார். ஸ்தாணு, நீ எதுவும் பேச வேண்டாம். நான் சொல்வதை கேள். இதோ பார், ரோஜா பூ இருக்கிறதே, அது ஒரு மனம். பிச்சிப்பூ இன்னொரு மனம். முல்லையின் வாசனை வேறு தினுசு. வாசனைகள் இப்படி எத்தனையோ விதமாய் உண்டு என்பது எனக்கு தெரியும், அனுபவித்தும் பார்த்திருக்கிறேன். இதை தெரிந்து கொண்டிருக்கும்னா துர்நாற்றம் என்றால் அது என்னவோ ஒரே விதமாய்த்தான் இருக்கும் என்றல்லவா இன்று வரையிலும் எண்ணிக்கொண்டிருந்தேன். அரண்மனையில் அடைந்து கிடந்தால் ஊரில் உள்ள நாற்றம் தெரியுமா? என் அரண்மனை மணக்கிறது என்றால் என் ராஜ்யம் எங்கும் மணக்கிறது என்று ஆகுமா? எனது சார்பில் இந்த தாசில்தாருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரே இடத்தில் எத்தனை விதமான வாசனைகளை கூட்டி காண்பித்து விட்டார் இவர் என்று சொல்லிக்கொண்டே மகாராஜா இடி எடி என்று சிரித்தபோது அவர் முகமும் சிவந்து கண்களும் சிவந்தன. இருவரும் வெளியே வந்தனர். மகாராஜாவின் பேச்சு சாதகமாக இருந்ததா பாதகமாக இருந்ததா என்பதை இருவராலும் தீர்மானிக்க முடியவில்லை. மறுநாள் காலை பிறந்த உத்தரவு மூலம் முத்தம்பெருமாளுக்கு சீட்டு கிழிந்துவிட்டது. பாவம் முத்தம்பெருமாள், அவர் என்ன செய்வார்? எல்லா ஏற்பாடுகளும் நன்றாகத்தான் செய்திருந்தார். ஒரு இரவேனும் நிம்மதியாக உறங்கி 3 மாதங்கள் ஆகியிருந்தன. எடையிலும் 10 பவுண்டு இழந்துவிட்டிருந்தார். அப்படி இருந்தும் வேலை போய்விட்டது. இயற்கையின் விஷமத்துக்கு அவர் என்ன செய்ய முடியும்? இந்த கலைபரம் நிகழ காரணமாக புளியகுளம் அமையும் என்று யார்தான் எதிர்பார்த்திருக்க முடியும்? எல்லா குளங்களிலும் புதுத்தண்ணீர் பாய்ச்சிய போது புலிக்குளத்தின் நினைவு ஏன் எழாமல் போயிற்று? அதற்கும் அரசரின் திக்விஜயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று எண்ணிக்கொண்டு விட்டார்களா? அது மெயின் ரஸ்தாவை ஒட்டி இல்லை என்ற அலட்சியமா? ஒதுங்க கிடக்கிற பாவத்திற்காக புறக்கணித்து விட்டார்களா? பழைய குளம் என்றாலும் அதுவும் குளம்தானே. அசுத்தமான தண்ணீர் என்றாலும் தண்ணீர் தானே. ஆமா, புலிக்குளம் என்ற குட்டையை அலட்சியப்படுத்தித்தான் விட்டார்கள். அங்கு தண்ணீர் அசுத்தமடைந்து பாசி படர்ந்து அடிமண்ணியில் சேற்றுக்குழம்பும் சுற்று வட்டாரத்தில் மனித விசர்ஜனமுமாக கிடந்தது. மகாராஜாவின் திக்விஜயத்தின் போது புலிக்குளமும் அதன் பங்கை ஆற்றிவிட்டது. பழங்குட்டைக்கும் சிற்சில ஆற்றல்கள் உண்டு என்பதை எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். கேவலம் ஒரு அசுத்த குட்டை அரசரை விரட்டி விரட்டி அடித்துவிட்டது. அதன் கோபத்தில் முத்தம்பெருமாளின் வாழ்வும் பலியாகிவிட்டது. மறுநாள் மகாராஜாவின் அவசர தீர்மானத்தை பற்றித்தான் எல்லாரும் பேசிக்கொண்டார்கள். கன்னியாகுமரியில் வைத்து திருவுளம் இந்த தீர்மானத்துக்கு வந்தாராம். அதுவும் தெய்வ சந்நிதியில் வைத்து. 1 வாரம் கழித்து தலைநகர் திரும்பிச் செல்கிற போது புலிக்குளம் வழியாகத்தான் திரும்பிச் செல்வேன் என்று தீர்மானித்து விட்டார் ராஜா. ஒரே 1 வாரம்தான் இருந்தது. 7 நாட்கள். 4 திசையிலும் உத்தரவுகள் பறந்தன. புலிக்குளத்தை வற்ற வைத்து மண்ணிட்டு நிரப்ப இரவோடு இரவாக ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டது. வெள்ளைக்கார என்ஜினியர் ஒருவரின் துணையோடு ஒரு இந்திய என்ஜினியர்
1,50,000 செலவாகும் ஒரு திட்டத்தை சமர்ப்பித்தார். மனித வெள்ளத்தை எங்கிருந்துதான் இட்டு கொண்டு வந்தார்களோ அந்த ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். அரசாங்க ஆட்கள் நாற்புறமும் சென்று ஊர் ஊராய் அலைந்து வேலையாட்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள். சுற்றி வர 50 மைல் சுற்றளவில் நடைபெற்று வரும் கட்டிட வேலைகள் அனைத்தையும் 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கும்படி அரசாங்கம் ஒரு அவசர தடை உத்தரவு பிறப்பித்தது. சுற்றி வர உள்ள பாரவண்டிகள் அத்தனையும் புலிக்குளத்தின் கரையோரம் கிடந்தன. இதனால் 2 வாரங்கள் சந்தை கூட கூடவில்லை. புலிக்குளத்திலிருந்து தண்ணீரை மடைவெட்டி தேரேக்கால் புதூர் சானலில் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஒரே நாளில் புலிக்குளம் இந்திய மகாசமுத்திரத்தில் கலந்துவிட்டது. அன்று புலிக்குளத்தை சுற்றி வர சந்தனக்கட்டைகளை ஆள் உயரம் அடுக்கி எரித்தார்கள் என்று ஆசான் சொன்னார். புலிக்குளத்துக்கு தெற்கே 4 மைல் தொலைவில் மருத்துவா மலையின் சாரலில் அந்த காலத்தில் ஒரு நெடுங்குன்று நின்று கொண்டிருந்ததாம். அதை பறையன் குன்று என்று அழைத்தார்களாம். 2 மலைகளின் நடுப்பாந்தில் காலம் காலமாக குவிந்து எழும்பிய செம்மண்ணது ராட்சத புற்று போல அரைப்பனை உயரத்துக்கு நின்றிருந்ததாம். அந்த குன்றை ஆயிரக்கணக்கானவர்கள் வெட்டி கரைத்தார்கள். குன்றின் உச்சியிலிருந்து புறப்படும் ஒரு கூடை செம்மண் ஜோடிக்கைகளில் தாவி தாவி ரோட்டோரத்தில் நிற்கும் மொட்டை வண்டியில் வந்து தலை குப்புற விடுவதை ஒரு மரத்தில் ஏறி நின்று கொண்டு பார்த்து ரசித்ததாக சொன்னார் ஆசான். பறையன் குன்று தரையோடு தரையான போது புலிக்குளம் இருந்த இடம் தெரியவில்லை. இரவு பகல் அடித்தாள முடியாமல் கழுத்தில் புண்ணுடனும் காலில் வீக்கத்துடனும் காளைகள் சோர்ந்து சரிந்தன. குளத்தை நிரப்பும் வேலை 2 நாட்களில் முடிந்துவிட்டது. பின்னால் 4 நாட்களும் ரோடு போடும் வேலைதான் நடைபெற்றது. வடச்சேரியிலிருந்து ரோட்டை நேர்கோட்டில் இழுத்து கோட்டாறு ரோட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். புதிய பாதை புளிய மரத்தின் முன்பக்கத்தோடு சென்றது. புலிக்குளத்தைச் சுற்றி இத்தனை கலைவரங்களிலும் புளிய மரத்துக்கு எவ்வித தீங்கும் ஏற்படவில்லை. மகாராஜா திரும்பி சென்றபோது அவருடைய தங்க ரதம் புலிக்குளத்தின் மேலோடுதான் சென்றது. தெருவெங்கும் இறைந்து கிடந்த பூக்களின் நறுமணம் எங்கும் பரவியது. அந்த இடமே அப்போது தேவலோகமாக திகழ்ந்து கொண்டிருந்தது. அன்னைக்கு அந்த மகாராஜா வல்லைன்னு சொன்னா இன்னைக்கும் அந்த இடம் அப்படித்தான் இருந்திருக்கும். அந்த புதிய ரோடு வெட்டாம இருந்திருந்தா மேல ஊருன்னு ஒண்ணு வந்திருக்குமாக்கும். அவரு வந்த அன்னையிலிருந்து தான் சொல்ல போனா இந்த ஊரே நிமிர்ந்தது ஆமா என்று சொல்லி நிறுத்தினார் ஆசான். ஆசான் சொன்ன கதை என்னையோ சோசப்பையோ விசேஷமாக கவரவில்லை. தன்னுடைய வாதத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு சிறு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்கிறார் ஆசான் என்ற எண்ணம்தான் எங்களுக்கு ஏற்பட்டது. ராஜா வராவிட்டாலும் ஊர் முன்னேறும், வளர்ச்சி அடையும் என்று நான் எண்ணினேன். என்றாலும் அதை வாய்விட்டு சொல்லவில்லை. மீண்டும் ஆசானை உசுப்ப நான் விரும்பவில்லை. தான் எதிர்பார்த்த வரவேற்பு தன்னுடைய கதைக்கு கிடைக்கவில்லை என்று உணர்ந்ததாலோ என்னவோ ஆசான் வாய் பேசாமல் எழுந்திருந்து நடையை கட்டினார். அன்று இருட்டில் வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டு பின்புறம் கௌபீன நுனி தெரியும்படி ஆசான் ஆடி ஆடி நடந்து சென்றது இன்றும் என் மனக்கண் முன்னால் நிற்கிறது. அன்றுதான் நான் அவரை கடைசி முறையாக பார்த்தேன். பின்னால் ஒரு சில நாட்களில் எனக்கு ஒரு வேலை கிடைத்துவிடவே அதை ஒப்புக்கொள்ள வெளியூர் சென்று விட்டேன். 2 வருடங்களுக்கு பின்னால் எனது திருமணத்தின் பொருட்டு நான் ஊர் திரும்பிய சமயம் ஆசான் எங்கள் ஊரை விட்டு சென்று பல மாதங்கள் ஆகிவிட்டன என்பது தெரிய வந்தது. சாவகாசமாக ஒரு நாள் சோசப்பிடம் பேசிக் கொண்டிருந்த போது ஆசானை பற்றி திடுக்கிட வைக்கும் பல செய்திகளை அவன் சொன்னான். யாரோ ஒரு தனவந்தருடன் ஆடிவேல் கதிர்காமத்துக்கு சென்றாராம் ஆசான். அதன்பின் அவர் திரும்பி வரவில்லை. இலங்கையில் ரசவாதம் செய்து தருகிறேன் என்று ஒரு சிங்கள சீமானை ஏமாற்றி பணம் பறித்ததாகவும் மோசடி வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைப்பட்டிருந்ததாகவும் முதலில் ஒரு செய்தி வந்ததாம். காலரா கண்டு கடற்கரையோரம் இறந்தார் என்றும் உயிர் பிரிவதற்கு முன்னால் பக்கத்தில் நின்றவர்களிடம் தெய்வம் இல்லை என்று உரக்க திருத்தமாக சொல்லிவிட்டு செத்துப்போனதாகவும் மற்றொரு வதந்தி. அவ்வப்போது ஆசானுடைய வைப்பாட்டி அந்த சாந்தன் புதூர்காரி வந்து ஒரு பாட்டை அழுதுவிட்டு செலவுக்கு சில்லறை காசும் வாங்கி கொண்டு போவதாகவும் சோசப்பு சொன்னான். ஆசான் தனது கையினால் சுட்ட புலியின் தோல் தனது கைவசம் இருக்கிறது என்றும் அவள் அவனிடம் சொன்னாளாம். தாமோதர ஆசானை போன்ற ஒருவர்
அவ்வளவு சுலபமாக இறந்துபட முடியாது என்றுதான் எனக்கு பட்டது. அவர் எங்களுக்கு சொன்ன கதைகள் எங்களுடைய நினைவிலோ, நாங்கள் சொல்லி அவர் கதைகளை தெரிந்து கொண்டவர்கள் நினைவிலோ எஞ்சியிருப்பது வரை ஏதோ ஒரு விதத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயமில்லை. இதற்கு பின்னால் புளியமரத்தின் முன்னால் பெரிய கடை வீதியும் அதையொட்டி மேலூரும் தோன்றிய கதையை நான் பலர் வாய் மூலம் சிறுகச் சிறுக தெரிந்து கொண்டேன். நாளாக ஆக புளியமரத்தின் முன்னால் ஓடிய பாதையில் இரவும் பகலும் பாரவண்டிகள் ஊர்ந்தன. கோட்டாறு கிடங்குகளில் இருந்து சரக்குகள் கிழக்கும் மேற்கும் இந்த பாதையோடு ஊரான ஊர்களுக்கெல்லாம் சென்றன. புளியமரம் இருந்த இடமோ ஒரு திடல். அங்கு பையன்கள் மாலை நேரத்தில் பலிஞ்சடுகுடு விளையாடினார்கள், குழிப்பந்து விளையாடினார்கள். ஒரு பக்கம் பிரயாணிகளை ஏற்றிச் செல்லும் காளை வண்டிகளை இரவில் அவிழ்த்து போடும் வண்டிப்பேட்டையாக மாறியது. பஸ் நாகரிகம் தலையெடுத்த போது திடல் பஸ் ஸ்டாண்டாக மாறிவிட்டது. பஸ் ஸ்டாண்டை சுற்றி கடைக்கண்ணிகளும் ஒன்றிரண்டு ஓட்டல்களும் முளைத்தன. நாளாவட்டத்தில் அது ஒரு சந்திப்பாக உருமாறிற்று. ஊரில் எத்தனையோ சந்திப்புகளும் புளியமரங்களும் இருந்தாலும் புளியமரம் என்றால் இந்த புளியமரம்தான், ஜங்ஷன் என்றால் இந்த ஜங்ஷன் தான். புளியமரத்துக்கு முன்னால் சென்ற ரோட்டை சிமெண்ட் போட்டார்கள். புளியமர ஜங்ஷனை ஒட்டி நின்ற தூங்குமூஞ்சி மரத்தோப்பு நகர பூங்காவாக உருமாறிற்று. வண்டிகள் போக்குவரத்தும் வாகனங்கள் கூட்டமும் மிதமிஞ்சி விடவே வண்டிப்பேட்டையையும் பஸ் ஸ்டாண்டையும் அங்கிருந்து மாற்றிவிட்டார்கள். பின்னால் முனிசிபாலிட்டி ஒரு திட்டம் உருவாக்கியது. அதன்படி புளியமரத்தைச் சுற்றி எதிர்காலத்தில் சிறந்த கடைத்தெரு ஒன்று எழுப்ப விரிவான திட்டங்கள் வரையறுக்கப்பட்டன. திடல் பிரதேசத்தை குறைந்த தரை வாடகைக்கு தனிநபர்களுக்கு எழுதி கொடுத்தார்கள். உடுப்பியிலிருந்து வந்த நீலகண்டன் போற்றி ஒரு இரட்டை மாடி கட்டிடத்தை எழுப்பி ஓட்டலை ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் 1 லகரத்துக்கு மேல் கையை சுட்டது. பின்னால் 10 ஆண்டுகளில் அவர் நிலைமை படிப்படியாய் உயர்ந்தது. அவர் புத்தேரிப்பத்தில் 20 ஏக்கராவுக்கு மேல் பொன் விளையும் நஞ்சை வாங்கினார். அவருடைய டாக்ஸி கார்கள் ஊருக்குள் 10-15 ஓடின. அக்கம் பக்கம் காலி மனைகளையும் அவர் சரசரவென்று வாங்கி போட்டுக் கொண்டிருந்தார். பின்னால் வயோதிகத்தில் அவர் சொந்த ஊர் திரும்பிய போது கட்டிய விலைக்கு மேலாக அந்த இடத்தை விட்டுக் கொடுப்பதற்கு மட்டும் 20,000 ரூபாய் தரப்பட்டதாம். ஓட்டலை ஒட்டி புளியமரத்தின் முன்வரிசையில் கடைகள். ஓட்டலை அடுத்து ஒரு காசு கடை, அதற்கு அடுத்தாற் போல ஒரு பார்பர் ஷாப், அதை அடுத்து பொடிக்கடை. மொத்த வியாபாரம். புளியமரத்தின் முன்னால் அப்துல் காதரின் பிரபலமான ஸ்டேஷனரி கடை. இந்த கடையை ஒட்டி எப்போதும் கலகலவென்றிருக்கும் பெரிய சினிமா தியேட்டர். புளியமரத்தின் உச்சியை தொட்டுக்கொண்டு மின்சார கம்பிகள் சென்றன, டெலிபோன் கம்பிகளும் ஓடின. மாலை மணி 5 அடித்துவிட்டால் புளியமர ஜங்ஷனில் கூட்டம் மொய்க்கும். இந்த ஜங்ஷனில் 1 மணி நேரம் நிற்பது இந்த நகரத்தில் 10 வருஷம் குடியிருந்ததற்கு சமானம். நகரத்தின் உயர்வையும் தாழ்வையும் அழகையும் அசிங்கத்தையும் இங்கேயே கண்டுவிடலாம். புளியமர ஜங்ஷனில் தென்பக்கம் புதிதாக எழும்பிய காலனிகளுக்கு கணக்கு வழக்கு கிடையாது. இந்த பட்டணத்தில் குடியேற வந்தவர்கள் இடம் கிடைக்காமல் திண்டாடினார்கள். ஊரு இவ்வளவு தூரம் மாறியிருந்தாலும் புளியமரம் பழைய புளியமரமாகத்தான் இருந்தது. அதன் உடம்பில் யார் யாரோ விளம்பரங்களை ஒட்டியிருந்தார்கள். தாழ்ந்த கிளைகளில் தாலி தாலியாய் சினிமா விளம்பரங்கள் தொங்கின. அதன் கைகளில் சகல கட்சிகளின் கொடிகளும் பறந்தன. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு ஒன்றிலும் சம்பந்தப்படாமல் நின்று கொண்டிருந்தது புளியமரம். அந்த மரம் அங்கு நிற்பது யாருடைய நினைவிலும் இல்லை. எல்லாரும் அதன் பெயரை மட்டும் எடுத்ததற்கெல்லாம் உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். புளிய மரத்தை மறந்துவிட்டாலும் அதன் பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. இந்த ஊருக்கு முதலாக நான் வந்ததும் புளிய மரத்தடியில் தான் வந்து இறங்கினேன். அன்றுதான் முதலாக இந்த ஊர் மண்ணை மிதித்தேன். அன்று சிமெண்ட் ரஸ்தாவின் ஓரத்தில் நின்றவாறு நாற்புறமும் நான் கண்ட காட்சி இன்று மீண்டும் என் நினைவில் அரும்புகிறது. அன்று புளியமரம்தான் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருந்தது. அந்தரத்தில் விரிந்து பறக்கும் 100கணக்கான பச்சை குடைகளை ஒரே கயிற்றில் இணைத்து கீழ்நோக்கி இழுத்து பிடித்திருப்பது போல அல்லவா புளியமரம் நின்று கொண்டிருந்தது. கண்ணெட்டும் தூரத்துக்கு வரிசையாகவும் வரிசை குலைந்தும் பிரகாசித்த விளக்குகளும் படாடோபமான கடைத்தெருக்களும் சாரி சாரியாக சாய்ந்த கும்பலும்
ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்த வாகனங்களும் என் சிந்தையில் விரிகிற போதே ஜனாகாரத்தின் சந்தடியும் பேய்க்காற்றில் புளியமரம் எழுப்பிய பேரோசையும் என் செவியில் நிறைகிறது. அந்த மாதிரி வசதியும் வனப்பும் கூடிய கடைவரிசையை இனிமேல் எங்கு சென்றால்தான் காண முடியும்? உப்பிலிருந்து கற்பூரம் வரை, புலிப்பாலில் இருந்து யானை தந்தம் வரை இங்கு கிடைக்காத பொருள் என்பது ஒன்று உண்டா? இந்த கடைத்தெருவை மட்டும் நம்பி இரவு நிச்சயதார்த்தம் செய்து காலையில் கல்யாணமும் ஜமாய்த்து விடலாமே. கடை கல்லாப்பெட்டியில் லகரம் லகரமாக அல்லவா காசு புரண்டு கொண்டிருந்தது. இப்போது அந்த கடைவரிசை எங்கே? கண்ணை பறிக்கும் விளக்குகள் எங்கே? ஒவ்வொரு கடையிலும் இப்படியா இருள் மண்டி கிடக்கும்? எங்கு பார்த்தாலும் இப்படியா நூலாம்பட தொங்கும், சிலந்திகள் விளையாடும்? மூதேவி இப்படியா கால் பரப்பி விளையாடுவாள்? அப்படித்தான் என்ன 1000 காலம் வாழ்ந்து விட்டீர்கள்? அட பாவிகளா, 10 வருஷத்தில் இப்படியா அழிந்து போவீர்கள்? சொல்லப்போனால் என்னாலேயே இதை நம்ப முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. தாமோதர ஆசான் சொன்ன கதைகளை வேண்டுமென்றால் அவருடைய சொந்த கற்பனை என்று ஒதுக்கிவிடலாம். இன்று வரையிலும் என் காதில் விழுந்தவை எல்லாம் பொய் புரட்டு என்று புறக்கணித்து விடலாம். கண்ணால் கண்டதை நம்பாமல் இருக்க முடியுமா? இனிமேல் நடைபெற்ற சம்பவங்களை சொல்வதே மிகவும் சங்கடமான காரியம்தான். அழிவை அணு அணுவாக வருணித்துக் கொண்டிருப்பது உற்சாகமான காரியம் அல்ல. இருந்தாலும் நான் இதற்கு புறப்பட்டு விட்டேன். அதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். அத்தியாயம் 3 நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.